ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து முடக்கு லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் இந்த பதிவு. திருவாதிரை நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம். இந்த மிதுன ராசி தான் முடக்கு ராசி. மிதுன லக்னமாக அது இருந்தது அப்படின்னா அவங்க முடக்கு லக்னம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் இந்த மிதுன லக்னம் தான் முடக்கு லக்னம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போது இது எப்படி இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் யாருக்கு சூரியன் இருந்தாலும், அதாவது சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் இருக்கும். வைகாசி மாதம் சித்திரை வைகாசி மாதம் சூரியன் ரிஷபத்தில் இருக்கும். ஆனி மாதம் சூரியன் மிதுனத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி சூரியன் மிதுனத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா முதல் 7 நாட்கள் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 15 நாட்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பார். அதுக்கப்புறம் கடைசி 7 நாட்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பார். அதாவது ஆனி மாதம் முதல் 7 நாட்கள் சூரியன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கும். அடுத்து 15 நாட்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பார். அப்படி ஆனி மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே பிறக்கிற குழந்தைங்கள் எல்லாருக்குமே மிதுன ராசி வந்து முடக்கு ராசியாகவும், திருவாதிரை நட்சத்திரம் அவங்க பிறந்த நட்சத்திரமே அவங்களுக்கு முடக் நட்சத்திரமாகவும் ஆயிடும் இல்லைங்களா? பிறந்த நட்சத்திரம் முடக்கு, பிறந்த ராசியும் முடக்கு ராசி அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆனி மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே பிறக்கிற குழந்தைகளுக்கு, ஒரு 15 நாள் பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த ராசி முடக்கு ராசி, அந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம். அப்படின்னா அந்த ஆனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த யாருமே நல்லா இல்லையா? ஓகேங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த டேட்ஸில் பிறக்கிறவங்க, அந்த தேதியில் ஆனி மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே பிறந்தவங்க வாழ்க்கை எல்லாமே நல்லாவே இல்லையா அப்படின்னு சொல்லி நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இதை எடுத்துக்கிறது சரியாக வருமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் யோசனை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருவாதிரை நட்சத்திரத்துக்கான ஒரு முடக்கு ராசி என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இனி வேறு சில நட்சத்திரங்களுக்கு என்ன ராசிகள் முடக்கா வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் இங்கே இருக்குது இல்லைங்களா? இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முடக்கம் என்னமா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் அஸ்வினியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து சித்திரை மாதம் முதல் தேதியில் இருந்து ஒரு நட்சத்திரத்தோட அளவு அப்படிங்கிறது 13 டிகிரி 20 கலை. சூரியன் வந்து 1 டிகிரி ஒரு நாளைக்கு 1 டிகிரி நகருவார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா 13 நாளைக்கு சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருப்பார் இல்லைங்களா? அப்போது சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த முடக்கு ராசி தான் வரும். ஓகேங்களா? இப்போது சூரியன் மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார். அது வந்து சித்திரை 13 நாட்கள். ஓகேங்களா? இந்த 1 சூரியன் இங்கே இருக்கார். மூலம் வரைக்கும் வரணும், இங்கே வரைக்கும் வரணும். அதாவது 1 19 அடுத்து 18 19வது நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம். ஸோ 19 வரைக்கும் நம்ம எண்ணிடலாம். இந்த இடத்துல 19. அப்போது இப்படி நம்ம திரும்பி 19க்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது 20வது நட்சத்திரம். இந்த 20லேருந்து நம்ம 19 எண்ணிகிட்டே போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. 19 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். பூர நட்சத்திரம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கும். சிம்மத்தில் தான் பூர நட்சத்திரம் இருக்கும். அப்போது பூர நட்சத்திரம் வந்து இந்த அஸ்வினியில் மேஷ ராசியில் பிறந்தாங்கன்னா சிம்ம ராசி அவங்களுக்கு முடக்கு ராசி. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா பூர நட்சத்திரம் முடக்கு
நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போது இந்த அஸ்வினி மேஷத்தில் 5ஆம் பாவம் சிம்மம். ஓகேங்களா, மேஷத்துக்கு 1 2 3 4 5 5ஆம் பாவம் தான் சிம்மம். அப்படின்னா 5ஆம் பாவத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே அவங்களுக்கு முடங்கி போச்சா அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். குழந்தை அப்படிங்கிற விஷயமே 5ஆம் பாவம் தான். அப்போது மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த யாருக்குமே 5ஆம் பாவம் அங்கே ஒழுக்கமாக வேலை செய்யாது. 5ஆம் பாவம் அங்கே நல்லா வேலை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு யாருக்குமே குழந்தைங்க இல்லையா? ஓகேங்களா, வேலை செய்யல. முடக்கம் அப்படின்னா என்ன? முடங்கி போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த பாவம் முடங்கி போச்சு அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த யாருக்குமே 5வது ராசி அப்படிங்கிறது குழந்தை செல்வம். மேஷ லக்னமாக இருந்தாங்க அப்படின்னா 5ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தை செல்வம். அவங்களுக்கு யாருக்குமே குழந்தை இல்லையா? ஓகேங்களா, மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு குழந்தை இல்லையா? குழந்தைகள் இல்லையா? அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இல்லையா? அவங்களுடைய ஆசை எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்களா அவங்க? ஏன்னா 5ஆம் பாவம் அப்படிங்கிறதா ஆசைகளுக்கு காரகர். அவங்களுக்கு ஆசைகளே கிடையாதா? ஓகேங்களா, அரசியல்வாதிகள் யாருமே மேஷராசியில் பிறந்தவங்க யாருமே அரசியலில் இல்லையா? ஓகேங்களா, ஏன் அப்படின்னா 5ஆம் பாவம் தான் அரசியல் அப்படிங்கிற விஷயம். 5ஆம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க அரசியலில் நல்லா வருவாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது முடக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க அல்லது மேஷ லக்னக்காரங்க யாருமே அரசியல்வாதிகளாக இல்லையா? அரசியல்வாதிகளாக அவங்க ஷைன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அது முடக்க ராசி அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்போ அவங்க யாருமே நல்லபடியாக வரலையா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். அது மாதிரி 5ஆம் பாவம் அப்படிங்கிறது கமிஷன் தொழில் அப்படின்னு சொல்கிறது 5ஆம் பாவம் தான். அப்போது அந்த மாதிரி கமிஷன் தொழிலில் மேசராசிக்காரங்கள் யாருமே ஈடுபடலையா? அந்த ராசி முடக்கம் அப்படின்னு சொன்னால் அந்த முடக்கம் அப்படின்னா அந்த பாவம் செயல்படவே படாது அப்படின்னு அர்த்தம். முடங்கி போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது கமிஷன் தொழிலில் மேஷராசிக்காரர்கள் யாருமே கிடையாதான். ஓகேங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு தவறு அப்படின்லாம் நான் சொல்லலை. இது பழைய காலத்தில் ஒரு கணிப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டூல் தான் பாரம்பரியத்தில் இந்த முடக்கு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த காலத்துக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா மிக துல்லியமாக அது ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இன்னும் எதுக்கு இந்த முடக்கு ராசி? இதில் பரிகாரம் வேறு. இந்த மாதிரி முடங்கி போயிடுச்சு, 5ஆம் பாவம் நல்லா வேலை செய்யணும்னா அதுக்கு பரிகாரம் கொடுங்க. இப்போ இது பூர நட்சத்திரம். ஓகேங்களா, பூர நட்சத்திரம் சுக்கிரனுடையது. சுக்கிரனுக்கு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா இந்த முடக்கம் சரியாயிடும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக சுக்கிரனுக்கு பரிகாரம் என்னென்னா டைமண்ட் வரைக்கும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்யலாம். சர்க்கரையிலேருந்து டைமண்ட் வரைக்கும் சுக்கிரனுக்கு பரிகார விஷயங்கள் தான். அதில் அவங்க என்ன வாய்க்கு வருதோ அது எல்லாமே சொல்லுவாங்க. சுக்கிரனுடைய கோயில்கள் நிறைய இடத்துல இருக்குது, அங்கெல்லாம் போக சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகிறத பற்றி நான் எதுவுமே சொல்ல, அது ஒரு அனுபவம். தாராளமாக கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ஆனால் அங்கே கொண்டு போய் நாங்கள் வைரத்தை போடுறோம், அங்கே கொண்டு போய் நாங்கள் அதாவது பட்டு புடவை அப்படிங்கிறது சுக்கிரன் தான், நகைகள் அப்படிங்கிறது சுக்கிரன் தான். அந்த மாதிரி தங்கத்தை போடுறோம், வெள்ளியை போடுறோம், புடவைகளை இதில் போடுறோம் அப்படின்னெல்லாம் சொல்லி ஒரு பரிகாரம் எல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா, சுக்கிரன் கெட்டுருச்சு அப்படின்னா அது நம்ம ஜாதகத்திலேயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சுக்கிரன் ஜாதகத்தில் நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் பதிவுகள், ஒரு விபத்து பதிவுகள்லாம் போட்டிருக்கேன், இல்லை இனிமேல் வருமா இருக்கும். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புத்தி நடக்கும்போது ஒரு விபத்து ஏற்பட்டால் அது என்ன பண்ணுன்னு கூட நாங்கள் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படி முடக்கு கண்டுபிடிச்சி அங்கே சுக்கிரனோட நட்சத்திரம் இருந்தால் அது சுக்கிரன் கெட்டுருச்சு அப்படின்னலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சுக்கிரன் ஜாதகத்தை இப்படி பார்த்தாலே சுக்கிரன் கெட்டிருக்கா நல்லா இருக்கான்னு தெரியும், அதையே சொல்லிக்கலாம். அப்படி சுக்கிரனே கெட்டிருந்தாலும் அதுக்கு பரிகாரமெல்லாம் பண்ணி ஒரு கிரகத்தையெல்லாம் சரி பண்ணிடலாம் முடியாது. ஓகேங்களா, உங்கள் பரிகாரமெல்லாம் நீங்கள் பண்ணதும் இப்படி இருக்கிற சுக்கிரன் இப்படி நிமிந்தெல்லாம் நின்ற மாட்டார். சுக்கிரன் அவர் வேலையை தான் அவர் பார்த்துட்ருப்பார். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அது யாருக்கோ தான் போகுமோ தவிர சுக்கிரனுக்கெல்லாம் போய் சேராது. தயவு செஞ்சு இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு வராதிங்க. இதை பற்றி நம்ம வேறு பதிவுகளில் பார்த்துக்கலாம். இதில் இப்போ முடக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதிரி ஒரு கிரகம் கெட்டிருக்கு, பாவம் கெட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முடக்கு அப்படின்ற விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு பதிவில் இதே விஷயங்களை இன்னும் சிறப்பாக
பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.